வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் விட்டுருங்க. இன்னொன்று சைடில் சூப்பராக ஒன்று ஓடிட்டு இருக்கு. கோல்டு $2,300 வந்து ஓடிட்டு இருக்கு. நேற்று அந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சு. ருபி டேர்ம்ஸில் வந்து 7,230 அதான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல். சரியான ரேலி. க்ளோஸ் அபவுட் 6-7% வந்து ரேலி ஆயிருக்கு. அண்ட் ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. 83.50 83.55 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல். இது வந்து மார்னிங் 8:40 நம்ம கேட்கலாம். எம்செக்ஸ் ஆர் ருபி ட்ரேடிங் வந்து மார்னிங் 9 o'clock தானே. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு தானே இருக்கும். 24 hours அங்கே ட்ரேட் தானே ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து ராஜா. 81,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட 999 குவாலிட்டி கோல்டு அண்ட் சில்வர் ரேட். இது எதிர்பார்த்தோமா மேலே போகும், கட்டாயம் எதிர்பார்த்தோம். மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சுன்றது முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். பட் நான் மறுபடியும் நான் இது சொல்லிட்டு இருக்கிறது, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ட்ரேட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறீங்களா, உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கோல்டு சில்வர் வந்து ஷுட் நாட் பி பியாண்ட் 10 to 12% ஆஃப் யர் போர்ட்ஃபோலியோ. கையில் 10 லட்ச ரூபா இருக்கா, 1 லட்ச ரூபா இல்லை 1.25 லட்ச ரூபா தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு இல்லை உங்கள் வீட்டில் வந்து நகை நட்டுக்கு அவசரம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது தனி, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. அது வந்து என்றைக்குமே வந்து விற்க மாட்டோம், இல்லை வேற எந்த பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 10-12% மேலே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இந்த கமாடிட்டி சைக்கிள் ஓடிட்டு இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனால், மறுபடியும் நான் சொல்கிறேன், சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால், கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால், நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போனால் மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்கோ அதுலேருந்து 400-500 ரூபா கீழே கம்மியாக கேட்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் போதும் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து கோல்டோ சில்வரையோ நான் இந்த ரேட்டில் விற்கணும்னு நினச்சால் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஞாபகம் வச்சுங்க, ருபி 83.50 தாண்டி நிற்கிது. அண்ட் 83.65 தான் வந்து ஆல் டைம் லோ ருப்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து மனசில் எங்கேயாச்சும் வச்சிங்க. ஸோ இதை ஒட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே முத்தூட் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபின்கார்ப்பு, அதுக்கப்புறமா மணப்புரம், நம்ம டைட்டனு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்களாம் வந்து ஒருத்தர் அப்படியே பார்த்துங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நேற்று யூஎஸ்ல ஃபெட் சேர்மேன் ஒன்றும் கிளியராக சொல்ல, நான் கட் பண்ணுவேன் கட் பண்ண மாட்டேன்றது எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் டென்ஷனில் தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஏறி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மிடில் ஈஸ்டில் டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்டில் டென்ஷன் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஆயில் தானே, அங்கந்தானே மேஜர் ஆயில் சோர்ஸ் வருது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஓபெக் வந்து ஸ்டெடியா அவங்க வந்து அந்த அவுட்புட் கட் இருக்குல்ல, விலை ஏற்றணுன்றக்கோசரம் அவுட்புட்டை வந்து கொஞ்சம் சப்ளை வந்து குறைச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்டெடியா இருக்கு. இது எல்லாம் சேர்த்து $90 தாண்டி நின்றுச்சு ஒரு ஸ்டேஜில். இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து $89 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இதுக்கு நெகட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி, இவங்களுக்கு எல்லாமே வந்து அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. காரணம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், எலெக்ஷனை இந்த சமயத்தில் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கே அடி வாங்கும், இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் அடி வாங்கும். ஒன்று. ரெண்டாவது, நேற்று நைட்டு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நேற்று நம்ம நியூஸில் கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த வின்ஃபால் டேக்ஸ், அதாவது அநியாயமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க, அதில் எங்களுக்கும் ஒரு பங்கு கொடுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாத்தையுமே வந்து காசு வாங்குறாங்க. 6,800 rupees per டன் வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னு சொன்னால் மெயினாக வந்து ரிலையன்ஸ் அடி வாங்குதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே மனசில் வச்சுங்க. நேற்று நிஃப்டி வந்து -30 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி -38. ஸோ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இன்ட்ராடே ஸ்விங் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ். ஒன்று. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 390 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 387 பாயிண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 112 வந்து நிஃப்டி ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 306 வந்து இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் முந்தா நேற்று நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்தோம்.
இந்தியன் மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி முடிச்சிட்டாங்க. தோ இனிஷியலா ஒரு லெவல் கீழே வந்து அதுக்கப்புறமா மேலே போச்சு வழியே எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிளட் பாத் இருக்கும்னு எதிர்பார்த்தவங்க, மார்னிங் ஓப்பன் பண்ணோடனே ஷார்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணுவோம் பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் மோர் ஆர்லெஸ் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மறுபடியும் ஃபிளாட் புல்லிஷா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி ஹையஸ்ட் கால் வந்து எங்க எழுதி இருக்கிறாங்க, அரௌண்ட் 22,500. எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, 22,546 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 22,800. கொஞ்சம்ப்பா எனக்கு ரிஸ்க் வேணாம் சொல்லிட்டு தள்ளி எழுதினவங்க அந்த லெவல்ல எழுதி இருக்கிறாங்க. இந்த 22,500 எழுதினவங்க வந்து மோர் லைக் ஏ ஸ்ட்ராடல் மாதிரி எழுதியிருப்பாங்க. நேத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போத் கால் அண்ட் புட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சி இருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் காலையில இல்லை நேத்து முந்தா நேத்து ரைட் பண்ணவங்க எல்லாம் நேத்து வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு வாலட்டாலிட்டி, ப்ராஃபிட்ல இருக்கிறோம், வாலட்டாலிட்டி எதுக்கு போய் மாட்டணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணியாச்சு. ஒன்று. நேத்து மார்னிங் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 2 டேஸா வால்யூம் கம்மியா சின்ன பாரா வந்து கொடுத்துருக்கு. ப்ராபப்ளி ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. இன்னைக்கு அந்த சான்சஸ் இருக்குமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டேட்டா பிரகாரம் பேங்க் நிஃப்டியும் சரி பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கு. பட் அண்டர்லைங் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்கள பார்க்கும்போதும் ப்ராபப்ளி ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. பண்ண வேண்டியது வந்து அந்த ரேஞ்சில் மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் கோடு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் எந்த லெவலில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், டவுன் சைட்லையும் சரி அப் சைட்லையும் சரி நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் புட்டு வந்து 47,500 லெவலில் எழுதியிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 48,000 எழுதியிருக்கு. நேற்று பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல் 47,931. ஸோ ஒட்டுநாப்பில் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் அப்சைட் ஜாஸ்தி இல்லைன்ற மாதிரி காட்டிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு 200 பாயிண்ட் இன்னைக்கு மார்னிங் அது ப்ளஸ்ல நின்றுச்சுன்னு சொன்னால் அப்சைட் ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேற்று பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த எக்ஸ்பைரி வந்து ஏப்ரல் 10 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வாட்ச் லிஸ்டோட பேன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்லிடலாம். பேன் லிஸ்ட்ல வந்து ஹிந்து காப்பர், செயில், ஜி என்டர்டெயின்மெண்ட் இவங்க 3 பேருமே வந்து பேன் லிஸ்ட்ல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஹிந்த் காப்பர் அண்ட் செயில் செம்ம புல்லிஷா இருக்கு. ஷார்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. நம்மளாம் ஷார்ட் பண்ண முடியாது, பேன்ல இருக்கு. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் நீங்க ஷார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் நாங்க வந்து சொல்லுவோம் தெரியுமா, நேரோ ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு ஏபிபி, அதானி போர்ட், அப்போலோ டயர்ஸ், கோல் இண்டியா, கண்டெய்னர் கார்பரேஷன், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, கிராசம், ஐஜிஎல், ஐஓசி, ஜூபிலண்ட் ஃபுட்டு, மெரிகோ, மாருதி, எம்ஜிஎல், மதர்சன், எம்ஆர்எஃப், பேஜ் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து லிஸ்ட்ல இருக்கு. இது நிறைய லிஸ்ட் இருக்கு. நேத்தும் நிறைய லிஸ்ட்ல இருந்துச்சு, இன்னைக்கும் நிறைய லிஸ்ட் இருக்கு. அப்பனால் இந்த ஸ்டாக் எல்லாம் அமைதியா இருக்கு. வால்யூம் வந்து ரெகுலர் வால்யூமோட கம்மியா இருக்கு. ரெகுலர் பார் சைஸோட இவங்க கம்மியா இருக்கிறாங்க. எங்கேயோ ஒளிஞ்சிட்டு ஏதோ ஒரு கேடித்தனம் பண்றாங்க. ஸோ பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேத்தும் பெரிய லிஸ்ட் இருந்துச்சு, இன்னைக்கும் பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. நேத்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் போட்டிருந்தேன். இன்னைக்கும் இதே மாதிரி நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.